உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, இந்த சனி வக்கர நிவர்த்தின்னு சொன்ன உடனே எல்லா சேனல்லையும் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார், அடுத்த டிசம்பர் வரைக்கும் என்னென்ன நடக்க போகிறது வாழ்க்கையிலே. உண்மையிலே சொல்ல போனா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா சனி பகவான் மட்டும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த ஒரு வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு உண்டு. அவ்வகையில் 12ஆம் இடத்திலே சனி வந்துட்டாரே, 7.5 சனி தொடங்கிடுதே, ஐயையோ உமக்கு 7.5 தொடங்கிடுத்து வை அப்படின்னு நினச்சி பயந்தவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சனி பகவான் அள்ளித்தர போகிறார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சனி நல்லது யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவார். இப்போது யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார். இந்த சனி இருக்கிற ஸ்பெஷல் அதுதான் வக்ரம்ங்கிறது. இந்த சனி வக்ரமாகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, சனி பகவான் அப்படியே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். ஏற்கனவே அவர் குருவோட வீட்டில் மங்கள சனியாக தான் வராருன்னு நான் ஒருத்தன் தான் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். தி சுனாமி பாய்ஸ் எல்லாருமே உலகழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 12.1.2 பார்த்து தனப்பிராப்தியை தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான் நன்மையை தர தொடங்கிவிட்டால் யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அதனால தான் சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன, அவர் கொஞ்சம் நீதிமான், கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வச்சு கொடுப்பார். கொடுக்கறதுல ஒரு வகை உண்டு. சில சூப்பர்வைசர் ப்ரமோஷனை ஜாலியாக கொடுத்துருவாங்க. இப்போ சில சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டாவதாக பண்ணுறவங்க தான் நம்ம மனசில் நிற்பாங்க. காரணம் என்ன, அப்போ தான் அதுக்குரிய தரம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினது தெரியுமா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதனால் ஆனால் பண வரவு நிச்சயம் உண்டு. இதில் என்னென்னா, 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நண்பர்களே, சனி 6ஐ பார்ப்பதும் ஒன்றுதான். அருமையான ஒரு நேரம் வந்ததுன்னு சொன்னால் 2-1 தான். காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி கடன் கஷ்டம் தீரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கடன் எப்போ என்னை பிடித்த பிணிகள் எல்லாம் சரியாகும் சொல்லுங்கள். காரணம், நம்மை பிடித்த முதல் துயர் எது? கடன். நம்மை பிடித்த கடன். அந்த கடனை நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். நமக்கு பெற்றோர்களுக்கு நாம் கொண்ட கடன், நம்ம வாழ்கிறவங்க, நம்ம மனைவி குழந்தைகளுக்கு நாம் படும் கடன். இந்த கடன்களை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சா ஒருத்தர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மக்கள், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஏன்னா கடனை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை வாழும் காலத்திலேயே கடன் வாங்காமல் வாழ்ந்துக்கிட்டால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் பண்ணதை சொல்கிறேன். நான் கடன் வாங்கினதை நிறுத்தினதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தேன். எல்லாம் இருந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மோடு. ஒன்றுமே இல்லாதப்ப இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது 2வது மோடு. கடனே வாங்காமல் பரவாயில்ல சார், ஈரத்துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்க தொடங்குகிறீர்கள். என்று நீங்கள் கடன்களை அடைக்க தொடங்குகிறோம் அந்த அன்னையிலிருந்து நீங்கள் நிம்மதியை நோக்கி போகிறீங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சார் நான் சும்மா இருக்கேன் சார், மத்தியானம்னா எனக்கு 1 மணி நேரம் டைம், 10 நிமிஷம் போதும் நான் தூங்குறதுக்கு, மீதி நேரம் நான் வேலை பார்க்குறேன் சார் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமே என்பது. ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது நம் வாழ்க்கை. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்து சனி பார்க்கிற இடம் தான் சூப்பர். அதுதான் உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தருகிறார். நண்பர்களே, அதிர்ஷ்டத்தை தரும் பொழுது என்ன ஆகும்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து. நான் ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம்னு நினச்ச உடனே என்ன ஆகிடுத்த, அதுக்குரிய ஆட்களை நான் சந்திக்கிறேன், அதை நோக்கி நான் பிரயாணம் போகிறேன், அதை நோக்கி என் பயணம் தொடங்குகிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அது அடுத்தடுத்து நடக்கும். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நடக்கவே நடக்காது. நேற்றிரவு கூட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படியே. அதுதான் அந்த மாதிரி நேரம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை மட்டுமே, அதிர்ஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் உடனே குருஜி சென்மி லோட்டே நம்பர்னு அனுப்ப போகிறாங்க. கனடா வாழின் ரசிகர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, அதிர்ஷ்டம் வருன்ட்டீங்க, லாட்ரி நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, 4 டிஜிட் நம்பர், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஏங்க அது தெரிஞ்சால் நானே ஃபுல் நம்பர் வாங்கிட்டு போகிறேன். அதிர்ஷ்டம் என்றால் என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அதே கம்பெனியில் இன்னொரு ஆர்டர் கிடைக்கிது, அதுவும் எனக்கே கிடச்சிருச்சு, அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? எனக்கே தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? தினமும்
எனக்கான பாதையை தீர்மானிப்பது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கான வழியை, அதிர்ஷ்டத்தை வேலையில் தேடுங்க. அதிர்ஷ்டத்தை கோரையை பார்த்துட்டு உட்காந்துருந்து கொட்டுமான்னு தேடக்கூடாது. அதிர்ஷ்டத்தின் பொருள் வேறு. மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சனி வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு சனி இரட்டிப்பு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வரைக்கும் கடந்த இந்த மிஸ்டர் சனி பகவான் போன மே மாதம் வந்தார் சார். ஆமாம் சார். இந்த மே வரைக்கும் 1 வருஷம் ஆகுது சார். ஆமாம் சார். 1 வருஷமாக நான் தூங்கவே இல்லை சார். 1 வருஷமாக நான் ராத்திரியானா 1 மணி ஆனால் போதும் சார். நாங்கள் 1 மணிக்கு மேலே தான் சார் பேசிக்கிறதே. அந்த மாதிரி டிப்ரெஷனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகுது, பொழுது என்ன விடிய போகுது, ஒன்றுமே புரியலையே. அப்படி நம்ம எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே. நம்ம ஒரு ரூட்டில் போனால் வாழ்க்கை ஒரு ரூட்டில் போகுது. அப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்கு பாதை கிடச்சிரும். ஓகே, நமக்கு இவ்வளோ வேலையா? நண்பர்களே, ஆரம்பத்தில் வேலையை பார்த்து பிரமிப்பாகும், அப்புறம் அந்த வேலை வாழ்க்கை முறையாகும், அப்புறம் அது நடைமுறையாகும். இந்த உடம்பும் மனசும் அந்த வேலைக்கு பழகிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், we are not that much busy than a commissioner, than a CM, than a பிரதமர். அவ்வளோ பிஸியில் நம்ம கிடையாது. என்ன, நம்ம அவ்வளோ லோடை ஏற்றுக்கல, நமக்கு பழக்கம் இல்லை. இன்னும் நிறைய லோடு வரும்போது நம்ம இன்னும் பழகுவோம். மேசராசிக்காரர்கள் உடலை இரும்பாக்கி கொள்ளுங்கள். கரிகாலா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. பிஸியாக போகிறீங்க, அதனால் ஹாப்பியாக இருங்க. என்னைக்கு வேலை மேலே பிஸியாக இருக்கீங்களோ காலை தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு நிறைய லெசர் டைம் கிடைக்குது சார், பொழுதே போகல சார் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆங்கு ரூட்டில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு டைமே இருக்கக்கூடாது, அப்போ தான் கரெக்ட் ரூட்டுன்னு அர்த்தம். மேசராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஸ்வீட்டெடு கொண்டாடு. சனிப்பயிற்சி ஆளையே மாற்ற போகுது. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மேஷராசி அன்பர்களே, சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர்? மேஷராசிக்கு அவர்தான் கர்மத்தை தரக்கூடியவர், அவர்தான் பாதகத்தையும் தரக்கூடியவர். இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல நல்ல வேலை கிடைக்கிறதுனாலும் சனி பகவான் தான் காரணம். ஏன்னா ஒரு கர்மாதிபதி. ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுனாலும் அதுக்கு காரணம் சனி பகவான் தான். இல்லைங்க, இப்படியும் பலன் இருக்கா அப்படியும் பலன் இருக்கானா? ஆமா, 2 வகையான பலன்கள் இருக்கு. அந்த சனி பகவான் இப்போ என்ன பலன்கள் தருவார்னா, இப்போ உங்களுக்கு அவர் விரயத்தில் இருக்கிறார். சனி பகவான் காலத்துல வேலை இழந்து தவிக்கக்கூடியவர்கள் பல பேர். 7.5 சனி வந்த பிறகு அது தொடங்கினதுலேருந்தே பல பேர் சந்திக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார், வேலையில பிரச்சனை இருக்கு சார், வெளிநாட்டில் போய் நிம்மதியாக வாழலாம்னு நினைச்சேன் சார், வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, ஆனால் அந்த வேலை பார்த்தீங்கன்னா நான் ஏதோ பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்றேன், போராடி வேலை, சரியான வேலை கிடைக்கல. அதே மாதிரி அங்கே பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறேன், வெளியிடங்களில் வேலை பார்க்குறேன், நம்ம ஊர்ல என்னென்ன வேலைகள் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனோ அந்த வேலையெல்லாம் கூட அங்கே நான் செய்யறேன் சார், ஒரு சூழல் இருக்கு சார் அப்படின்னு சிலர் சொல்றீங்க. இன்னும் சிலர் வருமானம் பத்தல சார்ங்கிறீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்கள் ஏற்படும், அதுல சந்தேகம் இல்லை. என்ன வேலை மாற்றம் ஏற்படும்னா, நம்முடைய நேர்மை சம்பந்தமான கொஸ்டின் இப்போ வரும். ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், நம்ம சின்சியாரிட்டியை நம்முடைய நிர்வாகம் எதிர்பார்க்கும். அந்த சின்சியாரிட்டி இல்லை வச்சுக்கோங்களேன், இவன் சரியா ஒர்க் பண்ணல, இல்லை ஒரு அப்ரைசல்ல உங்களுக்கு சரியா மதிப்பீடு கிடைக்காம போகலாம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல வேற ப்ராஜெக்ட் கிடைக்காம போகலாம். இதெல்லாம் சனி வக்கரத்தினால் நடக்கக்கூடிய தன்மைகள். அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல ஒண்ணு சின்சியரா ஒர்க் பண்றது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா அதை போய் மனத்தாங்கலாக எடுத்துக்கிடாம அந்த ப்ராஜெக்டை ஏத்துக்கிட்டு அதை நீங்க செயல்படுறது நல்லது. இரண்டாவது, எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு என்ன இருக்கும்னா, கூட இருந்துகிட்டே குழி பறிக்கக்கூடிய நண்பர்கள். 11ஆம் இடத்தை சனி வக்கரமடைகிறாரு. அப்ப கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மை பற்றி வேணும்னே போட்டு விடுவாங்க. அப்போ ஒரு ஆபீஸ்ல என்ன ரகசியம் இருந்தாலும் நீங்க அதை வெளியே சொல்லக்கூடாது, நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிடக்கூடாது. அதே போல உங்க குடும்பத்திலேயே ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட குடும்பத்தின் ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. குடும்பத்து கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் கூட சொல்லாதீங்க. 3ஆம் நபர்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான பழக்கம் இல்லை. சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்துல
மூன்றாம் நபர்களை குடும்பத்திற்குள் அனுமதிப்பது கூட நல்லதில்லை. குடும்பத்துல மூன்றாம் நபர்கள் தலையிட்டால் பல பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியுடைய நிம்மதி கெட்டு போகிற அமைப்பு இருக்கு. அதே போல இப்போ என்ன ஆகும்னா, கழிவு உறுப்புகள்னு சொல்றோம் பாருங்களேன், நம்முடைய உடலுடைய கழிவு உறுப்புகள். அந்த கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அப்ப எப்பவுமே ரொம்ப சுத்தமா உங்களை வச்சுக்கிடுங்க. அந்த சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. சனி பகவான் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மள்ட்ட? நம்ம நல்ல சுத்தமா இருப்போமா, மிக சுத்தமாக இருப்போமா என்று நம்மளை எதிர்பார்க்கிறார். சுத்தமா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வரதில்லை. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளியூர் பயணங்கள் செய்யறீங்க, தொலைதூர பயணங்கள் செய்யறீங்க. அந்த பயணங்கள் செய்கிற போது மேஷராசிக்காரங்க உங்கள் உடைமைகளை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. ஒரு வெளிநாடு போறீங்கன்னா உங்க பாஸ்போர்ட், உங்க விசா இவற்றை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னா, உறவுகளில் சில பேர் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை தந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, சிலரால பெரிய கெடுதல்கள் நடந்திருக்கும். அவர்களுக்கு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும். அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். சில உறவுகள் உங்களை விட்டு பிரியுது வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. நல்ல உறவு நினைச்சேனே, நல்ல நட்பு நினைச்சேனே, இது என்னை விட்டு பிரிஞ்சு போகுதே, நான் என்ன பண்ண போறேன், அந்த கவலையெல்லாம் வேண்டாம். கெட்டவர்களை கடவுள் பிரிக்கக்கூடிய காலம் இது, புரிஞ்சுக்கிடுங்க. யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு கெட்டது நினைச்சவங்கன்னு அர்த்தம். அதனால அவர்கள் பிரிந்து போனால் சந்தோஷப்படுங்கள். அதுதான் மிக முக்கியமா சொல்றேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதியதாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு சிலருக்கு வரும். அந்த வீடு கட்டும் போது வீட்டுடைய டாக்குமெண்ட்ஸ், அந்த ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ், லீகல் ஒப்பீனியன் கரெக்டா வாங்கிட்டு பாருங்க. அது லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணாம சொத்து வாங்காதீங்க. சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சில பேர் கொஞ்சம் மனசு மாறுபட்டு நடப்பாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இதயத்தில் கொழுப்படைக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கும். பாதங்கள்ல பிரச்சனை வரும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கால்கள் புண்ணாவது இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அதற்கு மருத்துவ ஆலோசனையும் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடுகளில் நடக்கிற போது கூட நீங்கள் மிக வீட்டு தரைகளை சுத்தமாக வச்சுக்கிடுங்க. உங்க வீட்டு பாத்ரூம்ல பார்த்து நடக்கணும். இது மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்ப இது மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில தரக்கூடிய காலகட்டம். அந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஜூலை 15 தொடங்கி நவம்பர் 30 வரைக்கும் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய தலையாய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில், இல்லாவிட்டால் முடி காணிக்கை கொடுக்கக்கூடிய கோவிலில் சென்று முடி காணிக்கை கொடுங்கள். அப்படி முடி காணிக்கை கொடுப்பதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை போல கருப்பு நிற ஆடைகள், அதை வாங்கி நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தாலும் மிக அற்புதமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் கருப்பு நிற ஆடைகளை தானம் வழங்கினால் போதும், மிகுந்த நன்மைகள் நடக்கும். ஆகவே வேலை மாற்றத்திற்கு வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கிடுங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்கிற போது ஐயப்பன் வழிபாடு, இந்த ஐயப்பன் வழிபாட்டை நீங்கள் செய்து வருகிற போது பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா
எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? முதல் விஷயம், சனி பகவான் உங்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்கார். 7 நாட்டு சனியா இருக்கவர் வக்ரகதி அடையிறது ஒரு பெரிய நல்லது. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்குங்க. அப்ப 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் அவரு நம்மளை எல்லளவும் கெடுக்க போறதுல இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் நல்லது இது. 2வது நல்லது என்ன? சனி பகவான் சரி பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுமா? ஆமா, அதை தான் நாங்க சொல்ல வரோம். இல்ல வேற ஏதாவது நல்லது இருக்கா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது? இல்ல வேற ஏதாவது எங்களுக்கு கெட்டது வருமா? கெட்டது எல்லாம் வராது. நல்லது அப்ப ஏதாவது வருமா? கண்டிப்பா வரும். என்ன நல்லது வரும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் உங்களுக்கு 10 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம், அதுக்கும் அவர் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், இதுக்கும் அவர் தான் அதிபன். நம்ம பொதுவாவே பாருங்க, நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்மளோட வேலைகளை குறித்து பல கனவுகள் இருக்கும். நான் பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நேரத்துல வேலை செய்யறேன். வேலை செய்யும்போது நான் யோசிப்பேன், எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நான் இவ்வளவு பெரிய புத்திசாலி. இருந்தாலும் என்னோட திறமைக்கும் என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் எனக்கு உரிய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்குதா? என்னோட ஒரு டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் வருமானம், ஒரு சம்பாத்தியம் அப்படின்றது சம்பாதிக்கிறேன்னா இல்லையே. என்னை விட மக்கள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா சம்பாதிக்கிறாங்க, நான் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறேனே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல ஹையர் ஒரு பொசிஷன்னா எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா த பாஸா இருந்தா நல்லா இருக்கும், நம்ம அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ல இருந்தா நல்லா இருக்கும். அப்படி பல கனவுகள் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10ஆம் பாவம் குறித்து சில கனவுகளை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரா? கொடுக்க போறது சனி, அப்படிலாம் பெருசா எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈக்குவல் திறமையான பர்சன் தான். அதாவது என் கூடவே பாத்தீங்கன்னா படிச்சான், ஸ்கூல் படிச்சான், காலேஜ் படிச்சான், இல்ல நாங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பாட்ல என்னை விட பாத்தீங்கன்னா அவன் கூட எனக்கு பழக்கம், என்னை விட அவனுக்கு திறமை கம்மி, என்னை விட அவனுக்கு பாத்தீங்கன்னா அறிவு கம்மி. 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம். ஆனா அவன் இப்ப எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன். அப்ப என்னை விட அறிவு திறமை எல்லாம் கம்மி இருக்கவும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுறான். இவ்வளோ அறிவு இருந்து இவ்வளோ புத்திசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலையே அப்படின்னு ஒரு விதமான ஒரு குறை இருக்கு, கவலை இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களோட சுய தொழில் குறித்து உங்களுக்கு சில கனவுகள் இருக்கு அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. இது ஒரு பிளஸ். அதே மாதிரி லாபத்தை குறித்து நம்ம யோசிப்போம். நானும் டாக்டர், அவங்களும் டாக்டர். படிக்கும்போது அவங்களெல்லாம் விட சூப்பர் டூப்பராக படித்தேன் நான். படிக்கும்போது சாதாரணமாக கூட படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லாவே கூட படித்தாங்க. ஆனால் 2 பேரும் சேம் குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வாங்குற ஃபீஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு 1500 நான் வாங்குற ஃபீஸு 300. அப்போ என்ன படித்து என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியல, பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு திறமை இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பார்த்தீங்களா? செய்யக்கூடிய தொழிலில் நம்மளோட லாபமும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும் பர்சனுடைய லாபத்தையும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். அதே மாதிரி நம்ம லாபம் குறித்து நம்மளுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்படி ஒரு தொழிலை செய்யணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும். கடைசி 10 ரூபாய்க்கு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு 1000 ரூபாய் சம்பாதிக்கும், அப்படி ஒரு தொழிலை செய்யணும். இப்படி எல்லாம் ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது பாருங்க, நியாயமா 10 ரூபாய்க்கு சம்பாதிச்சா ஒரு 12 ரூபாய் சம்பாதிக்கலாம், இதுதான் கரெக்ட். ஆனா சில தொழில்கள் இருக்கு. இப்ப ஒரு சில விஷயங்கள் இந்த கேம்பிளிங், ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்கவங்க அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. சரி, அந்த மாதிரி அவ்வளோ யோசிக்கலனாலும் ஒரு நல்ல லாபம் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அது சார்ந்த நிறைய கவலைகள் இருக்கு அப்படின்னா அந்த கவலைகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ ஆன் தி ஹோல் என்ன, உங்களுக்கு தொழில் குறித்தும் உங்களுடைய லாபங்கள் குறித்தும் பலவிதமான யோஜனைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அதில் சில ஆசைகள் சில யோஜனைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சூப்பர். இது சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்ச சனி இந்த மாதிரி பலன்களை கொடுப்பார். கடைசி 40 நாட்கள் சனி வக்ரகதியில இருப்பாரு, ஆனா குருனோட பார்வையில இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்னங்க ஆகும்? அப்போ ஒன்றும் பெருசா நெகட்டிவ் வராதுங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, திருப்பி 7 நாட்டு சனியினோட ஆட்டோ லைட்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணும். எப்படி? ஆல்ரெடி பாருங்க 7 நாட்டு சனி வந்ததுலேருந்தே மேஷராசி அன்பர்களுக்கு கையிருப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா காணாம போச்சு. நான் 10 ரூபாய் வச்சிருந்தேன், 10,000 ரூபாய் வச்சிருந்தேன், 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக விரையும் ஆயிடுச்சு. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
வீட்ல பெருசா நிம்மதி இல்ல. வேலை செய்ற இடத்துல பெருசா நிம்மதி இல்ல. இப்படி சொசைட்டில பெருசா மரியாதை இல்ல. எல்லா பக்கமும் நான் ட்ராப் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த உணர்ந்தீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி லைட்டா திரும்பி வரும். என்னடா திரும்பி முதல்ல இருந்த அப்படின்ற மாரி தோணும். மீண்டுமா? திரும்பியா? அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். ஜஸ்ட் ஒரு 40 டேஸ். அந்த 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் இருக்கும். 7 நாட்டு சனியினுடைய இம்பாக்ட் திருப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பெருசா யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணும்? நம்ம பாட்டு நம்ம வேலைய செய்யணும். சின்சியரா, டெடிகேட்டடா நம்ம பாட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் செய்றோம் அப்டின்னா நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்படாதீங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, அந்த 40 நாட்கள் ஓவர் திங்கிங் அப்டின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சிம்பிள். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. சனி வக்ரத்தன்மையில மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த ஜோதிட பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்களே கத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறையவே இந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா இடத்துலயும் சட்டுன்னு ஒரு கோபம் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. இவர்களால இவர்களினுடைய குணத்தை அப்படின்றது யாருக்காகவும் மாற்ற மாட்டார்கள். எனக்கு அவன் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலதான், அதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு அமைதியா போகணும், ஒரு பொது இடத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முதல்ல சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறார். விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர சனியாக மாறுகிறார். வக்ரம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து விரைவாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். அவர் மீன ராசியில தான் இருக்க போறார். தன்னுடைய பாகை கணக்குகள்ல ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த சனியினுடைய வக்ரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரய வக்ர சனியாக இருக்கிறார். இந்த விரய வக்ர சனி மிக அதிகமான ஒரு விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில கடன் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகப்படியாக கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த குடும்பம் ரீதியான சில செலவுகளை தவிர்க்க முடியாமல் செய்யறதுக்குண்டான ஒரு காரணகட்டமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவா கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா வக்ர சனி அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது இதுவரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல விரைவாக ஒரு வேலை ரீதியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் போது தடைப்பட்ட வருமானங்கள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சனி இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷனா எனக்கு பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய சில சொத்து தகராறுல இருக்கக்கூடிய சில தீர்வுகள்
நிகழ்வுகள் வரமாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வராம தடைபட்டு இருக்குதோ அது எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விரய சனி செலவுகளையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த சனி பகவான் இந்த விரய சனி பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம். இந்த முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு நல்லதை கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் அவரினுடைய பார்வையின் மூலமாக தான் கொடுக்க போறார். அந்த பார்வைப்பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அப்படின்றது மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். பண வருவாய்கள் மிக அதிகமாக கூடிய ஒரு தருணம். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை ரீதியான உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வேலையை விட்டுட்டு நான் போய் தொழில் செய்யலான்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்துருவார். இந்த வக்ரத்தன்மை 4 மாதங்களுக்கு தான் இருக்க போகுது நேயர்களே. அதை மாத்திரம் நீங்க மனசுல கொண்டு சில விஷயங்கள்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நீங்க கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. எனக்கு தான் எல்லா வாய்ப்பும் வருது. ஏன்னா மேஷராசி என்பர்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்துட்டு ஒரு உயரத்துல இருப்பாங்க. அங்க இருந்து கீழே வர்றதுக்கும் பயம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை, அதாவது நுனிப்புள்ள ஆய்ந்த மாதிரி தான் சில விஷயங்களை இந்த மேஷராசி என்பர்கள் செய்வாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி அந்த உழைப்பை மட்டுமே நம்புறதுனால சில விஷயங்கள்ல இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது. அதை செய்யறதுக்கு நீங்க சில கால அவகாசம் அப்படின்றது தேவை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்க போறார். அதே இடத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை அழிக்கிறதுக்கு அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து நம்ம ராகு பகவான் நிழல் கிரகம் வந்துகிட்டே இருக்கிறார். அதனால தொழில் வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல ரொம்ப ஸ்லோ டவுனா நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடம் மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். இடம் மாற்றம் அப்படின்றது வேலை மாற்றமாக இருக்கலாம். வேலை மாற்றம்ன்றது அத்தியாவசியமாக இருந்தாதான் நீங்க பண்ணணுமே ஒழிய தேவையில்லாம அந்த வேலை மாற்றத்தை பண்ணக்கூடாது. அடுத்த இடம் மாற்றம்ன்றது ரொம்ப நெசசரி. அந்த இடம் மாற்றம் தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு வரும்போது இந்த இடம் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சனி பகவான் இப்போதைக்கு எந்த முடிவுகளையுமே தரமாட்டார். உங்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும்போது சில இடத்துல இவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து, மேஷராசி என்பவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து நிறைய பேர் கோபப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிய அங்க சமாதானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைவாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருந்து கடன் சம்பந்தப்பட்டது, அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்டது, அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான வழக்குகள் இருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் நீங்க ஒரு எள்ளு தீபம் போடணும். 9 எள்ளு தீபம் போடுங்க.
எள்ளு தீபம் போடும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நவக்கிரக கோயில் இருந்தது அப்படின்னா தாராளமா அங்க போய் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல துர்க்கை அம்மனுக்கு நீங்க போடலாம். துர்க்கை அம்மனுக்கு போய் எள்ளு தீபம் போடாதீங்க, நார்மலா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நான் எள்ளு தீபம் சொல்லிட்டு வீட்டையே ரகலை பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அங்க அது மூலமாகவே இறங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்து முதல் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த வக்ர தன்மை முடிகிற வரைக்கும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் இயல்பு தன்மை வரும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். அது போக உங்களுடைய ஜாதகத்துல சில திசா புத்திகள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த திசா புத்தியில நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்ல இதனால கடன் தொந்தரவுகள் இருக்குமா, சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க முழுமையா உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யுங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.